இணைந்து சத்தமாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நான் சொல்லவும். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக பரிந்து பேசுபவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பாடுவோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்க, ஜெபியுங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். என் புருஷன் என் கூட ரொம்ப நாளாக பேசுவதே கிடையாது, சாப்பாடு சரியாக சாப்பிட்றது கிடையாது, முகம் கொடுத்து பார்ப்பது கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்? கோவிலுக்கு போயிட்டு சாமியாரை பார்த்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன் என் புருஷனுக்காக அப்படின்னு ஒரு அம்மா அப்படியே புலம்பிக்கிட்டே வந்தது. சாமியாரை பார்த்து சொன்னது, என் புருஷன் பேசுகிறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, அதால் சாமி உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னார். அந்த அம்மா சொன்னது. பங்கு சாமியார் சொன்னார், உங்கள் புருஷன் பேசணும், சாப்பிடணும், நல்லா இருக்கணும், அதானே? நீ உண்ணாவிரதம் இருக்காத, ஒரு 2 நாளைக்கு மௌன விரதம் இரு, சரியாயிடும். தவ காலத்தில் 2 நாளைக்கு மௌன விரதம் இருங்க, சரியாயிடும். இப்படி தான் ப்ரேயர் பண்ணுமா? போன வாரம் 3வது நவநாள் என்ன டாப்பிக்கில் சிந்தித்தோம்? ஃபாதர் ஸ்டான்லி அலெக்ஸ் வந்தார், பிரசங்கெலாம் வச்சார். பார்ப்போம் எங்கள் மக்கள் எவ்வளோ பிரில்லியன்ட்டுன்னு. அந்தோணியாரும் அன்னை மரியம் ஜோரை கை தட்டுங்க பார்க்க. அப்பா சூப்பர். இந்த வாரம் என்ன டாப்பிக்கில் சிந்திக்க போகிறோம், போதிக்க போகிறோம்? அந்தோணியாரும் மாதா ஜெப வாழ்வோம். வெரி குட். இப்போ மாற்றுறீங்க பாருங்க. போன வாரம் அவர் பைபிளிலிருந்து ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு, குட்டி குட்டி ஜெபம். ஞாபகம் இருக்குதா? என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாரு? என்ன சொல்லுங்க பார்க்கும். அருள் இருந்த மாதிரி அர்ஜிஸ்ட மாதிரியாவா? வாயார துதிங்கள். ஒரு வேளை அவர் வேறொரு பூசையில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பூசையில் சொல்லியிருக்க மாட்டார். 11. சரி, 3 ஜெபம், குட்டியான ஜெபம் பைபிள் இருந்து. முதல் ஜெபம் எல்லாம் சேர்ந்து சொல்லணும், கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 2வது ஜெபம் ஆமென். 3வது ஜெபம் மிக வலிமை வாய்ந்தது, இயேசுவே. வெரி குட். இப்போ சேர்ந்து சொல்லுங்க பார்க்கும். ஹல்லேலூயா, ஆமென், இயேசுவே ஆண்டவர். இந்த 3 ஜெபமும் பைபிள் இருக்குது. அந்தோணியார் ஒரு ஜெபம் அடிக்கடி சொல்லுவார். பைபிள் இருக்கிற ஜெபத்தை கற்றுக்கிட்டீங்களா? மனசில் பதிய வச்சிடணும். அந்தோணியார் அடிக்கடி ஒரு ஜெபத்தை சொல்லுவார். அந்த ஜெபத்துக்குடைய வல்லமை இருக்குது. ஐயோ, எக்கச்சக்கமான வல்லமை. பார்த்து எல்லாம் மிரண்டு ஓடியது. பேயாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், எல்லாமே என்னது, அந்த ஜெபத்தை சொன்ன உடனே ஓடியது. வரலாறு புத்தகத்தில் புரட்டி பாருங்கள், ஆச்சரியப்படுங்க. நான் புரட்டி பார்த்தேன் உங்களுக்காக பிரசங்கம். ஐயோ, அந்த வல்லமை மிக்க ஜெபம் என்ன யாருக்கா தெரியுமா? சொல்கிறவங்களுக்கு அதிபர் தந்தை 100 ரூபா காசு கொடுப்பார். வெரி குட், வெரி. அக்கா சொல்கிறாங்க பாருங்க, பிடிச்சிட்டாங்க பாருங்க. இந்த சிலுவையை தூக்கி நான் சொல்லுங்க. இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடிப்போங்கள், யூத கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் அரியணை வெற்றி கொண்டார், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்க, நான் சொல்லலை. வேகம் மேலே சேர்ந்து 1 2 3 ஸ்டார்ட். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி போங்கள், யூத கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் அரியணை வெற்றி கொண்டார், ஹல்லேலூயா. மனசில் மெதுவாக சொல்லுங்க பார்க்க. நீங்கள் மட்டும் மனசில் பதிகணும், சொல்லுங்க பார்க்க. 1 2 3 ஸ்டார்ட். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி போங்கள், யூத கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் அரியணை வெற்றி கொண்டார், ஹல்லேலூயா. ஆமாம், கோடி அற்புதம். அந்தோணியார் திருத்தலத்துக்கு போனேன். இந்த நவநாளில் என்ன கற்றுக்கிட்டு வந்தேன்? இந்த டாப்பிக்கில் போதிச்சாங்க. நாங்கள் நல்ல ஒரு ஜெபத்தை கற்றுக்கிட்டு வந்தோம். அது சொன்னாலே பெரிய பிரசங்கம் வச்சதுக்கு அர்த்தமானது. ஆமென், ஹல்லேலூயா.
இயேசுவே ஆண்டவர். இந்த ஜெபத்தை சொல்லி அந்தோணியார் என்ன பண்ணார், ஒரு நாள் ஆல்டர் பாயாக இருக்கிறார், பீடச்சிறுவரா. அவங்க அப்பா அம்மா மார்ட்டின் மேரி அவங்களோட சேர்ந்து வரார் கோவிலுக்கு. ஆல்டர் பாய் இருக்கும் பொழுது உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஜன்னலிருந்து சாத்தான் என்ன செய்கிறானா, அந்தோணியாரை வா வான்னு கூப்பிட்றான். சாத்தான் இப்படி கூப்பிட்ட உடனே அந்தோணியார் தலை தூக்கி பார்க்குறாரு, சாத்தா உட்காந்துருக்கிறான். உடனே அவர் கையில் அப்போ சிலுவை இல்லை, சின்ன பையனில் சிலுவை அடையாளம் வரைகிறார். அங்கே அந்த தரை மேலே பீடத்து மேலே சிலுவை அடையாளத்தை இப்படி வரைஞ்ச உடனே பார்த்த சாத்தானு தலை தெறிக்க ஓடனான். எவ்வளோ வல்லமை பார்த்தீங்களா அந்த ஜெபத்துக்கு. சிலுவை அடையாளம் வரைஞ்ச உடனே அங்கிருந்து சாத்தான் தலை தெறிக்க ஓடினான். இன்னைக்கு கோடி அற்புதர் அந்தோணியார்னு பேர் சொன்னாலே சாத்தானு நடுநடுங்க செய்து வைச்சவர். அவர் வல்லமை மிக்க ஜெபம் அந்தோணியார் சொன்னது. இன்னைக்கு இந்த தலைப்பில் அந்தோணியாரும் ஜெப வாழ்வுன்னு சிந்திக்கிறோம். அன்பார்ந்த பக்தர்களை பார்த்து ஒரு கேள்வி, எதற்காக அந்தோணியாருக்கு நம்ம நவநாள் கொண்டாடணும்? கடவுள் சொன்னாரா, இல்லை அந்தோணியார் சொன்னாரா? சொல்லுங்க, எதற்காக நம்ம கொண்டாடணும்? எனக்கு நவநாள் கொண்டாடுங்க அந்தோணியார் சொன்னாரா? எப்படி இந்த பக்தி இவ்வளோ இந்த அளவுக்கு மிகுதியானது? என்ன காரணமாக இருக்கும்? நன்றி சொல்லதா? அதுதானா? அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறார் அவர் வழியா. முன்மாதிரியாக வந்தார். என்னென்ன முன்மாதிரி? ஒன்றும் கிடையாது. அவரிடம் இருந்த காணப்பட்ட புண்ணியங்களை பார்த்து கடவுள் இன்று பலவிதமான அற்புதங்களை அவர் வழியாக நமக்கு செய்கிறார். பல புண்ணியங்கள், பல அறச்செயல்கள். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெப வாழ்வு. மறந்துடாதீங்க, அவங்க அப்பா அம்மா அந்தோணியார் 3 பேருமே சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்களா. வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க. அந்த கோயிலுக்கு வரதை பார்த்துட்டு உங்களை போல மக்கள் எல்லாம் அவருக்கு என்ன பெயர் வச்சாங்களா? இறை தூதன். சொல்லுங்க பார்க்கும். அப்போவே 5 வயசுலே அந்தோணியாருக்கு மக்கள் கொடுத்த பெயர் என்ன? இறை தூதன். மறந்துடக்கூடாது. முதல்ல பைபிள் உள்ள ஜெபத்தை மறந்துடக்கூடாது. 2வது அந்தோணியார் சொல்லி கொடுத்த ஜெபத்தை மறந்துடக்கூடாது. 3வது அவருடைய பெயர் என்ன? மக்கள் கொடுத்த பெயர் என்ன? இறை தூதன்னு கொடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு அந்த குடும்பமே பக்தியாக இருந்தது. நம்ப மாட்டீங்க, மிகப்பெரிய பிரபு குடும்பம். மார்ட்டின் மேரி அம்மா வந்து பெரிய பணக்காரங்க. அந்தோணியாருடைய பெயர் என்ன? பேப்டிசம் பெயர் என்ன? திருமுழுக்கு பெயர் என்ன? இவ்வளோ வாரம் வரீங்கல்ல, என்ன பெயர்? என்ன பெயருமா? பங்கு அதிபர் தந்தை சொல்கிறாரு, பெர்தினாந்து. சொல்லுங்க பார்க்கும், சத்தமாக சொல்லுங்க. அவருடைய பெயர் வந்து பேப்டிஸ்ட் பேர் அதுதான். அந்தோணியார் வந்து அவர் முன்னாடி இருந்த அந்தோணியார் பேரை வச்சுக்கிட்டார். சரிங்களா? இப்படி கற்றுக்கணும். இவ்வளோ நவநாளில் வந்துட்டு ஒன்றும் தெரியாமல் அப்படி போகக்கூடாது. சரி, ஜெபத்தை கற்றுக்கிட்டீங்க. அவருக்கு இறை தூதன். அந்தோனுடைய ஜெபம் எவ்வளோ வல்லமை மிக்கது பாருங்க. கடவுள் ஏன் அவருக்கு அற்புதம் செய்கிறாருன்னா அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து, அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை பார்த்து கடவுள் இன்று வரை அவர் வழியாக அற்புதம் செய்கிறாரு. ஒரு அருமையான அற்புதம் அவர் ஜெபத்தின் வழியாக நடந்தது. என்னன்னு கேளுங்க, சொல்கிறேன். அந்தோணியார், அவங்க அம்மா, அவங்க அப்பா கோவிலுக்கு போகிறாங்க. காலையிலே காலை பூசை, அதிகாலை பூசை போயிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் நிலம் வச்சுருந்தாங்க. நிலம், அந்த நிலத்தில் கொஞ்சம் பயிரிட்டு இருந்தாங்க. அந்த பயிர்களை எல்லாம் அந்த குருவிகள் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடுமா. அந்த நாள் பார்த்து வேலைக்காரர் வரல. அப்போ அந்தோணியார் அப்பனை சொல்கிறாரு, அந்தோணியாரை பார்த்து, டேடி தம்பி, அம்மா மட்டும் கோவிலுக்கு போட்டோம், நான் ஒரு ஜோலியாக கடைக்கு போகிறேன், நீ போயிட்டு பயிரை பார்த்துக்கிட்டு இருக்கிற, நான் வந்துடுறேன், நீ கோயிலுக்கு போக தேவையில்ல, பூசைக்கு அட்டன் பண்ண தேவையில்ல அப்படின்னு அந்தோணியார் அப்பா சொல்ல அந்தோணியாருக்கு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா பூசை பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது. ஆல்டர் பாய்ஸ் நின்றுக்கு வராங்க. சரி, அப்பா சொல்லிட்டாரு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு அம்மா கோவிலுக்கு போயிட்டாங்க. அப்பா கடைக்கு ஜோலியாக போயிட்டாரு. இவர் அந்தோணியார் வயலுக்கு போகிறார். அங்கே போனால் அவ்வளோ ஏக்கரில் பயிரெலாம் இருக்குது. இந்த குருவிங்கெல்லாம் காலையில் வந்து கொத்தி கொத்தி தின்னுட்டு கிடக்குதுங்க. அந்தோணியார் சின்ன பையன், 5 வயசு 6 வயசு தான். பார்க்குறாரு, குருவியை பார்த்து திட்டுறாரு, ஏ குருவிகளை, உங்களால் எனக்கு பூசையில் அட்டன் பண்ண முடியல, பூசைக்கு போக முடியல, எங்கள் அப்பா பாரு இங்கே அனுப்பிட்டார்,
ஏன் இப்படி பண்ணுறீங்க, பூசை நடந்துக்கிட்டு இருக்குது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே சொல்லிக்கிட்டு வானதூதரை பார்த்து ஜெபிச்சாராம். வானதூதர்களே, இவ்வளோ பேர் இருக்கிறீங்கள, இந்த குருவிகளை கொஞ்சம் அடைக்க வையுங்களேன், நான் பூசைக்கு போனோம், பூசை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி உரிமையாக வாக்குவாதம் நடக்குது. நம்ப மாட்டீங்க, உண்மையில் நம்ப மாட்டீங்க. அவர் ஜெபிச்ச சில நிமிடங்களில் அங்கிருந்த அத்தனை குருவிகளும் அந்த மோட்டர் ஷெட்டுக்குள்ளே போயிட்டு அடைஞ்சிருச்சிங்களாம். எவ்வளோ பேர் அற்புதம் பார்த்தீங்களா? ஒரு குருவி கூட வெளியில் இல்லையா. இவர் ஜெபிச்ச சில நிமிடங்களில் அத்தனை குருவிகளும் அந்த மோட்டர் ஷெட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிருச்சிங்களாம். அந்தோனியாருக்கு செம்ம சந்தோஷம். நீ அடையாமல் போ, நான் பூசைக்கு போகிறேன்ல அப்படின்ட்டு கதவை மூடிட்டு ஒரே ஓட்டம். ஆள் போயிட்டு கோயிலில் ஆள்கிட்ட நின்ட்டார். அவங்க அப்பா ஜோலி முடிச்சுட்டு வர்றாரு, கடைக்கு போயிட்டு எட்டி பார்க்குறாரு, நம்ம மனைவி அங்கே இருக்கிறாங்களே பார்த்தா மனைவி இருக்கிற அந்தோனியார் இருக்கிறாங்க. எவ்வளோ கோபம் வரும் இவருக்கு. என்ன பண்ணார், அவனை வீட்டுக்கு வரட்டு வச்சுக்கலாம், இப்போ நம்ம போவோம் வயலுக்கு. ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி, பேரதிசயம். என்னையா இவ்வளோ நாள் குருவிகளாம் கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது, இப்போ ஒரு குருவிக்கான எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மோட்டர் கூட திறக்கிறாரு. அத்தனை குருவிகளும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு உள்ள கீக்கின்னு கத்திக்கிட்டு அப்படியே இருக்குதுங்களாம். உடனே அந்தோனியார் அப்பா அங்கேயே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, என் பையன் வழியாக என் பையனுடைய ஜெபத்தை கேட்டதற்கு உமக்கு கோடான கோடி நன்றின்னு அவர் ஒரு சாட்சி பகிரப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில். பார்த்தீங்களா ஜெபத்திற்கு எவ்வளோ வல்லமை. இன்றைக்கி நம்ம நவநாள் கொண்டாடுறோன்னா வந்தோம் போனோம் ஜெபிச்சு, அது கிடையாது நவநாள். அதான் கேட்டேன், நவநாள்லாம் என்னன்னு கேட்டேன். நவநாள் என்பது இந்த நாளில் கோடி அற்புதம் அவருடைய புண்ணியத்தை எடுத்து நான் வாழ்ந்து காட்டணும். அவரிடம் காணப்பட்ட பல புண்ணியங்கள், அதில் ஒரு புண்ணியங்கள். இன்றைய டாபிக் என்ன? அந்தோனியாரும் ஜெபவாழ். என் குடும்பத்தில் அந்த ஜெபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? ஏனென்றால் அறிஞர்கள் பல பேர் சொல்கிறார்கள், அதிலும் குறிப்பாக காரல் ரானர் என்பவர் சொல்வார், நான் இன்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் தினந்தோறும் ஜெபிக்கின்றேன். திரும்பி சொல்லுங்க பார்க்கும். நான் நம்பிக்கையோடு இருக்க காரணம் நான் தினந்தோறும் ஜெபிக்கின்றேன். அன்னை தெரசாவிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டாங்க. உன் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்க பாருங்க, த சீக்ரெட் இஸ் திஸ், ஐ ப்ரே டெய்லி. அவ்வளோதான், நான் தினந்தோறும் ஜெபிக்கின்றேன். அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள். தாமஸ் மார்ட்டின் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, விசுவாசத்தின் மையமாக இருப்பது நம்முடைய ஜெபம். நான் முதல்ல சொன்ன பாருங்க, நான் நம்பிக்கையோடு இருக்க காரணம் என்ன? நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். இவர் சொல்கிறாரு, விசுவாசத்தின் நமது நம்பிக்கையின் மைய புள்ளியாக இருப்பது நம்முடைய ஜெபம். உண்மை அதுதாங்க. நீ ஜெபிக்க தான் நம்பிக்கை அதிகமாகும். நம்பிக்கை அதிகமாக கடவுள் நம்பிக்கை பார்ப்பார். உன் நம்பிக்கை பார்க்கின்ற கடவுள் உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? உன் நம்பிக்கையின் பொருட்டு நீர் நலம் பெறுவாய், உன் நம்பிக்கையின் பொருட்டு நீர் அனைத்தையும் பெற்றுக்கொள்வார். லார்ட் டென்னிசன் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, ஜெபிக்காத மனிதன் மிருகத்திற்கு சமமானவன். ஜெபம் செய்யாத மனிதன் யாருக்கு சமம்? மிருகம் ஜெபிக்குமா? அசைதான் போடும், தூங்கும், கடக்கும். ஜெபிக்குமா? ஜெபிக்காது. அதுபோல தான் ஜெபிக்காத மனிதன் எதற்கு சமம்? மிருகத்திற்கு சமம். நம்மோட வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்போம் அந்தோனியார் வாழ்வோடு. அந்தோனியார் ஜெப வாழ்வில் மூழ்கி இருந்தார். ஏன்? ஜெபமாக மாறியிருந்தார். ஆகவே தான் கடவுள் பல அற்புதங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறார். இன்று நவநாள் கொண்டாடிய 4வது வாரம். அவரிலிருந்து இந்த நாளில் நான் என்ன கற்றுக்க போகிறேன்? என்ன புண்ணியத்தை கற்றுக்க போகிறேன்? பெருசு ஒன்றும் கிடையாது. அவருடைய ஜெப வாழ்க்கை என் குடும்பத்தில் இருக்குதா? கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் என்ன பெறும்? கோடி நன்மைகளை பெறும். நான் அப்படி ஜெபிக்கின்றேனா? ஏபிஜே அப்துல் கலாம், மண்ணின் பெருமை நமக்கு. அவர் சொன்ன அழகான ஒரு கூற்று, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் இருக்கிறது? சத்தமாக சொல்ல கேட்க மாட்டேங்குது. அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் 24 மணி நேரம் எப்படி பயன்படுத்துகிறீங்க? அவர் சொல்கிறார் 8 மணி நேரம் தூங்கணும். எத்தனை மணி நேரம்? 9 மணி நேரம் உழைக்கணும். சொல்லுங்க. 2 மணி நேரம் குடும்பத்துக்கு செலவு செய்யணும். 1 மணி நேரம் கடவுளுக்கு செலவு செய்யணும். 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? கூட்டி கழிச்சு பாருங்கள். கடைசி 2 மணி நேரம் செல்ஃப், உங்களை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். எத்தனை மணி நேரம் கடவுளுக்கு சொல்லியிருக்கிறாரு? 1 மணி நேரம்.
கடவுளுக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலே போதும். அதுவே சிறந்த ஜெபம். நிச்சயம் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். உங்கள் நம்பிக்கை கடவுளை பார்ப்பார். உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்பதையெல்லாம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மீண்டும் ஒரு முறை, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்க அந்தோனியாரை போல, ஜெபியுங்க அந்தோனியாரை போல. உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆமென்.